வரமத்துல்லாஹி வபரகாத்து. நான் இன்னைக்கு நேற்று வந்த ஒரு பேஷண்ட் உண்டு, ஒரு 65 வயசு பெண் நோயாளி தான். அவங்களுக்கு ஒரு மாசமா இந்த கழுத்துப்படரி, தோள்பட்டை, இந்த நெஞ்சு இவ்வளவும் கடுப்பு ஒரு மாசமா. சரிண்ணே. அப்ப அவங்க அந்த கேஸ்ட்ரிக்னு சொல்லி ஒரு மாசமா குளிச்செல்லாம் எடுத்து போடுற அந்த ஏவர வார மாதிரி அவ்வளவு தான் அவங்களோட கதை வந்து. அப்ப நேற்று கேஸ்ட்ரிக்கு தான் மருந்து எடுக்க வந்தேன். அப்ப கிளினிக் கோப்பியே கொண்டு வரல, மருந்து எடுக்க வரக்குள்ள அது நாம செய்யற முதலாவது இல்லை. அதாவது நம்மட கிளினிக் கோப்பிங்கிறது நம்மளோட சர்வீஸ் ரெக்கார்ட். ஒரு வாகனத்தை ஒரு கராஜி கொண்டு போகக்குள்ள அதுல சர்வீஸ் ரெக்கார்ட் எடுத்து போகணும். சரியானே. அதுக்கு எப்ப சர்வீஸ் பண்ணினேன், எப்ப ஆயில் மாத்தினேன், எப்ப ஃபில்டர் மாத்தினேன், எப்ப ஜாயிண்ட் மாத்தினேன், எப்ப கிரீஸ் பண்ணினேன், எல்லாம் கொண்டு போகணும். கொண்டு போனா பாசுனைக்கு லேசி. சரியானே. அந்த சத்தத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவாரு. இது ஆமா ஃபில்டர் கிட்டத்துல மாத்திருக்கு, ஒயிலும் வந்து தான் மாத்தினேன். அப்ப இந்த சத்தம் வேற பிரச்சனைன்னு சொல்லி கண்டுபிடிப்பாரு. சரியானே. அப்ப நாம அந்த ரெக்கார்டை வந்து ஃபுட் சிட்டி போகல எடுத்து போற கிளினிக் கோப்பிய இல்லையே, மார்க்கெட்டு போகல ஒன்று தேவையில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போகல, டாக்டர் கிட்ட போகல, அது கட்டாயம் கொண்டு போகணும். அது இருந்தா கெதியா வைத்தீங்க. அந்த பேஷண்ட் நேற்று 1.5 மணி நேரம் வெயிட்டிங் கடைசியா. சரியானே. அந்த கொப்பியை எடுத்துக்கிறணும், இசிஜி ஒன்று எடுத்து பார்க்கணும்னு சொல்லி நான் எழுதிட்டேன். இப்ப நெஞ்சு நோவு இருக்கிறதால இசிஜி ஒன்று எடுத்து பார்க்கணும். அப்ப 6 மணியா போயிட்டு நான் மகரிக்கு போகணும்னு போயிட்டு நான் 7:15 தான் வாரேன். அப்ப பேஷண்ட் 5:30க்கு வந்த பேஷண்ட் வெயிட் பண்ணி இருந்து இசிஜி எடுக்க போய் நான் தொழுவு போட்டு வரேன் காட்டுங்க. 7:15 கொப்பி எடுக்க ஒரு ஆள் போய் ஒரு கொப்பி வந்து அதுக்கு பிறகு பார்த்தா அந்த பேஷண்ட்டுக்கு அகரபத்து ஹாஸ்பிட்டல்ல ஒரு தரம் நெஞ்சு நோவு வந்து போர்ட்ல அட்மிட் ஆகி கார்டியாலஜி டாக்டர், ஹார்ட்டுக்குரிய இருதய டாக்டர் எல்லாம் பார்த்துருக்கு. சரியானே. இந்த கதையெல்லாம் எனக்கு சொல்லல. கொப்பியை பார்த்தா தானே விலங்கும் பிரட்டி பார்த்தா. பிறகு அந்த கொப்பியில வந்து 3 வருஷத்துக்கு முதல்ல அப்ப அவங்களுக்கு நெஞ்சு நோவுன்னு சொல்லி அஸ்பிரின் குளிசையும், அந்த கஞ்சாந்தாளரிக்கு அஸ்பிரின் குளிசையும், குளோப்பிட்டுன்னு சொல்லி போட்டு அந்த ரெட் கலர் ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கு. இந்த 2 குளிசையும் ரத்தம் கட்டியாகாமக்கு, உரையாகாமக்கு, பிளாக் ஆகாமக்கு பாதுகாக்கிற குளிசை. ஒரு ஆளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருந்தா அல்லது பாரிசவாதம் பிளாக் வந்து பாரிசவாதம் வந்திருந்தா சரியா அவங்களுக்கு திருப்பி அந்த பிளாக் வராம இருக்கிறதுக்கு அந்த 2 குளிசையும் கொடுக்குறேன். அந்த ரத்தத்தை கொஞ்சம் தண்ணியா வச்சுக்கணும். சரியானே. அந்த 2 குளிசையும் கொஞ்ச காலம் எடுத்துட்டு அந்த நோயாளி புறவு கொப்பியில அந்த குளிசையை காணல. சரியானே. சில டைம்ல இந்த ரப்பர் ஸ்டாம்ப் அடிக்க போல குளிசைகளை பேர் எழுத போல சில டைம்ல மிஸ் ஆகும். அதை ஏன் சொல்ல வாரன்னு சொல்லிச்சேன்னா, யாருக்கும் ஆணைக்கும் அரிசா இருக்கும் என்ன. அதுல இப்ப டாக்டர் ஆள் பார்த்து எழுத போல ஒரு 6 குளிசை 8 குளிசையில 6 எழுத போல 2 உடுபாட்டி, ஒரு தரம் அஸ்பிரின் எழுத உடுபாட்டிக்கு, அடுத்த தரம் மற்ற குழப்பிட்டு உடுபாட்டி. 2 குளிசையும் அந்த பேஷண்ட் ஒரு 2.5 வருஷம் போடல. அப்ப நெஞ்சு நோவு வரத்தான் செய்யும் திருப்பி. சரி, அந்த பிளாக் வரும் திருப்பி. சரி. அப்ப நான் இதையும் சொல்றேன்டா, இப்ப நீங்களும் ஒவ்வொரு ஆளும் எண்ணணும். நம்மளுக்கு வளமையாக 8 பேக்கெட் குளிச்சது 6 இப்ப 6 வந்திருந்தா 2 எங்க நாம தாரத்தை குடிக்க 2 போகப்படா. என்ன நம்ம வளமையா குடிச்சு வாரது டாக்டர் செல்லையும் இல்லை, நிப்பாட்டன்னு செல்லையும் இல்லை. உங்களுக்கு கொலஸ்ட்ரால் குறைஞ்சிட்டு இன்னைக்கு குளிசையை நிப்பாட்டன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. இப்ப செல்லையும் இல்லை, ஒரு குளிசையை காணல, 2 குளிசையை காணலண்டா நாம கேட்கணும். இப்போ ஹாஸ்பிட்டல்ல அந்த குளிசை முடிஞ்சா நான் அதை வெளியே வாங்கணுமா, இப்ப வச்சு அந்த வேலையை பார்க்கணும். அடுத்த மாசம் வந்து செல்லப்படா கூட பேருன்னு சொல்லுனா அடுத்த மாசம் தான் சொல்றேன். போன மாசம் சார் எனக்கு 2 குளிசை இல்லைன்றது இந்த மாசம் சொல்றேன். சரியானே. அது கூட சரி. அப்ப நீங்க வெறுத்துலயே எண்ணணும். கலர் மாறி இருந்தாலும் கேளுங்க. சரியானே. சில டைம்ல கலர்கள் மாறும், சில டைம்ல பக்கெட்டும் மாறலாம். அவர்த பேக் பண்ணி வச்சிருக்கு, ஒவ்வொரு பாக்ஸ்ல போட்டு குளிசைகள். சில பேர்ல எடுக்கக்குள்ள என்ன எல்லாருக்கும் தலைக்குள்ள பிரச்சனை கூட தானே, எடுக்கக்குள்ள இந்த போட்டிக்குள்ள எடுக்கிறதுக்கு பதிலாக வேற போட்டில எடுத்து போடுபட்டோம். அப்ப நீங்க நினைக்கலாம் சில வேலை அவங்க சந்தை நம்ம போடு போடுறல. நீங்களும் கொஞ்சம் பார்க்கணும். இப்ப நம்ம வாசிக்கக்கூடிய ஆகல் வாசிச்சு கண்டுபிடிப்பாங்க, மேலே பேர் இருக்கு. வாசிக்க இல்லாத கலர் மாறுறீங்க, வளமையா தார கலர் இல்ல, இது குளிசை சரிதானான்னு ஒரு செக் பண்ணிட்டே போங்க. சரியானே. இப்ப நாம புறவு வந்து போல சொல்லி அது சரினா சோரி இம்பம் அவ்வளவு தானே. டாக்டர் என்ன சொல்ல போற சோரி இம்பார், டிஸ்பென்சர் என்ன சொல்ல போறார் சோரி மன்னிச்சுங்க பார். 1 மாசம் பாரு குளிசையை குடிச்சிட்டோம். சரியானே. சோரி சொல்லி என்ன இப்ப. அப்ப நாமளும் அந்த செக்அப்ல இருக்கணும். இப்ப நம்மளோட வகுத்துக்குள்ள போகுது, வெளியால போடுறதுண்டா 6 போட்டுட்டு போகலாம். விழுங்குறது நம்மளே தான் விழுங்கணும் என்ன, வேற ஆள குளிசையை நாம போட இயலாது. அப்ப உரிய குளிசைகளை செக் பண்ணி எடுங்க. சரியானே. நான் சொன்ன மாதிரி டேப்லெட்டுகள் குறைச்சி இருந்தா அதை கேளுங்க, செக் பண்ணிட்டு போங்க. சரியானே.
நீங்க அவரத்துல பிஸியா இருந்துச்சுன்னாலும் உள்ளுக்கு வந்து டாக்டர் ஒரு காட்டிட்டு போகலாம். ஆறு நான் பார்க்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. சரிதானே? கொஞ்சம் காட்டணும் சார், குளிச்ச மாறி இருக்கி அல்ல இதா இருக்கின்னு சொன்னா பார்த்து போட்டு சொல்லுவாங்க. அந்த லேபிளை பார்த்து உங்களுக்கு சரியா தான் தந்திருக்கும்பாங்க. சில டைம்ல கம்பெனிகள் மாறக்குள்ள கலர் மாறலாம், ஷேப் மாறலாம். சில ஆக்கள் என்ன செய்யணும், அந்த குடிச்சு அப்படியே ஒரு மாசம், நான் சொல்றதெல்லாம் கதையா, அந்த மாறின குடிச்சே ஒரு மாசம் போடாம இருந்து போட்டு அடுத்த மாசம் வந்து அதை காட்டுறேன் சார், எனக்கு போன மாசம் வேற குடிச்சே தான் நான் பயத்துல போடல, ஒரு மாசத்துக்கு போட சொல்றாரு. சரியானே? அப்படி இல்லை, அது கட்டாயமா பிரச குளிச்சே அரிக்கலாம். பிரச குளிச்சா வேலியா ஒரேஞ்ச் மாதிரி வந்து பிறகு வெள்ளி ஆயிடுது. சரி, அப்படியே மாறும். அப்ப நீங்க அதை கேட்டுக்கிட்டு போனா போட்டுடலாம். சரியான? போடாம விட்டு ப்ரெஷர் கூடி. சரிதானே? அப்ப நீங்க கொஞ்சம் இதுகளில் கொஞ்சம் கவனமா இருங்க. அப்ப அந்த பேஷண்ட் வந்து அப்புறம் நான் கேட்டேன், இன்னைக்கு இடது கையெல்லாம் காட்டேன் நான், சில வேளை இது வந்து ஹார்ட் வாட்டர் மாதிரிக்கலான்னு இழப்பிரிக்கான்னு கேட்டேன். அதுபுறம் சரி நடந்த இழக்குது சார். இது கடும் முக்கியம். இப்ப எல்லாரும் என்ன செய்யறா, ஹார்ட் அட்டாக்ல சிலது வந்து பெரிய பிளாக்குண்டா தான் உண்மையா ஹார்ட் அட்டாக் மாதிரி காட்டும். பெரிய பிளாக்குண்டா சில டைம்கள்ல ஹாஸ்பிட்டல் போறதுக்கு இடையிலேயே மரணிச்சிருவாங்க வீட்டுகள்ல. அல்ல ஹாஸ்பிட்டல் கொண்டு என்ட பண்ணக்குள்ள மரணிக்கலாம் பெரிய பிளாக். சில டைம்ல ஐசியூல வச்சு இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு தப்பலாம். சரியானே? அது அந்த பிளாக்ல அளவு பொறுத்து. சின்ன லைட்டான பிளாக்குகள் அறிகுறி காட்டி மாதக்கணக்கில் இருக்கும். சின்ன பிளாக் தான், ஒரு இடத்துல மட்டும் சின்ன இருதயத்துக்கு 3 ரத்த குழாய்கள் ரத்தோட்டத்தை வழங்குது. அதுல சொல்லுவாங்க 3 பிளாக்காம் 2 பிளாக்காம் 1 பிளாக்காம் சொல்றாரு. அப்ப சில டைம்ல சின்ன குழாய்கள்ல பிளாக் இருந்தா மற்ற பெரிய குழாயால வார ரத்தத்தால இருதயம் வேலை செஞ்சுட்டு இருக்கும். ஒரு சைட் மட்டும் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருக்கும் வேலை செய்யறது. அது சின்ன சின்ன அறிகுறியை காட்டும். நடந்தா இழக்குது. இழப்பு இருந்தா கட்டாயம் முதலாவது வேலை ஹார்ட்டை கிளியர் பண்ணிடுறோம். இந்த இழப்பு ஹார்ட்டோட சம்பந்தப்பட்டது இல்லை, இதை கிளியர் பண்ணினா மற்ற இழப்புகள் நாம வச்சுட்டு இருக்கலாம். மூச்சு வருத்தம், அஸ்மா, இழுத்திருக்கும் தானே, பம்மை அடிக்கும், ஆவியை பிடிக்கும். அது பெருசா உயிரை போ காட்டாது, திடீர் மரணத்தை ஏற்படுத்த மாட்டா. சரியானே? ஆவியை பிடிச்சிருக்கலாம். எத்தனை மூச்சுக்காராக்கள் பம்மை அடிச்சுட்டு இருக்காங்க தானே, இழப்பு விடிய இருந்து காலத்தலை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஆவியெல்லாம் பிடிப்பாங்க. அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ரத்தம் குறைஞ்சி பாரு இழப்பு, ரத்தச்சோகை, உடம்புல ரத்தம் காணும், அதுக்கு நடந்த இழைக்கும் கலையாரிக்கும். அந்த இழப்பும் உடனே ஒழிஞ்சியாது. சரி, ஹார்ட் ஃபெயிலியருங்கிற இழப்பு, அதாவது இருதயம் அந்த செயலில இருந்து இழுபட்டுட்டு அதுக்கும் கொஞ்சம் நடந்து போனா இழைக்கும். அதுவும் உடனே மரணத்தை ஏற்படுத்தாது. ஆனா ஹார்ட் அட்டாக்கால வார இழப்பிற்கு தானே, அது டேஞ்சர். அப்ப நாம கட்டாயம் அப்படியான இழப்பு இருந்தா நாம அந்த பேஷண்ட் வந்து இசிஜி எடுத்து கேட்ட உடனே எடுத்து பார்த்து சார் அது நோமல் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி எப்ப எடுத்துட்டு வரட்டா கொப்பியில 1.5 வருஷத்துக்கு முதல்ல. அப்ப 1.5 வருஷம் இசிஜி எடுக்கல. இப்ப போன நேற்று எடுத்த இசிஜிக்கும் கூட திருப்பி எடுக்கணும். ஹாஸ்பிட்டல்ல பாருங்க, முதலாவது இசிஜியில நோமல் இருக்கும், ஆனா வருத்தம் வந்து ஹார்ட் வருத்தம் மாதிரி இருக்கு. அப்ப நாங்க போர்ட்ல வச்சு திருப்பி 2 ஹவர்ஸ்ல திருப்பி ஒன்று எடுத்து பாக்குறேன், எடுத்தா அதுல மாற்றம் பெறும். அப்ப பாருங்க, அந்த 2 ஹவருக்குள்ளே அந்த மாற்றம் நடக்குது. ஏன்னா இருதய தசைகள் சில கொஞ்சம் இறக்கக்கூடதான் இசிஜில காட்டும். ரத்தோட்டம் குறையுது, அந்நேரம் காட்டாம போட்டு கொஞ்சம் அந்த தசை வீக் ஆகி அந்த ஃபங்க்ஷன் பண்றது. இப்ப நம்ம இசிஜில வந்து இப்படி வருதானே, அதுல என்னன்னா இருதயத்துல ஒவ்வொரு அறைகள் அந்த இயங்குறதுக்கு ஏற்ற மாதிரி தான் வார நசிக்க கொலை, ரிலாக்ஸ் ஆக கொலை, சுருங்க கொலை, அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாற்றம் பெறும். அப்ப எந்த பகுதி வந்து அப்படியே மரணிச்சு கொண்டு போகுதோ அது இசிஜில காட்டும். அந்த அந்த களங்கள் இறக்குறது கொஞ்சம் டைம் எடுக்கும். சரியானே? அந்த இறந்ததுக்கு பிறகு இசிஜில நல்லா காட்டும். அப்ப அதுக்கடையில இசிஜில காட்டாது. அப்ப அதனால ஒரு 4 ஹவர் 5 ஹவருக்குள்ள சில ஆக்களுக்கு காட்டும். அது பிளட் ரத்தத்திலையும் காட்டும். சில டைம்ல ரத்தத்துல ட்ரோபோனின் ஐன்னு சொல்லி ஒரு ரத்த சோதனை செஞ்சு பாக்குறது. இசிஜில காட்டாத ஆக்களுக்கு அதை செய்து பார்த்தா அதுல காட்டும். இசிஜில அந்த களங்கள் இறக்கக்குள்ள அந்த களங்களுக்குள்ள இருந்து வெளியாகிற ஒரு கெமிக்கல் தான் அந்த ட்ரோபோனின் ஐன்னு சொல்றது. அது 4 ஹவர் 6 ஹவருக்குள்ள ஒரு ஆளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து 4 ஹவர் 6 ஹவருக்குள்ள காட்டும். சரியானே? அது சில ஆக்களை செய்து பார்க்க வேண்டிய பெரும் என்னன்னா, சரியான இசிஜி மாற்றம் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா அதை செய்து பார்க்கணும். அப்ப இப்படி அந்த நாம ஒரு நாளைக்குள்ளே இசிஜி மாறலாம். இப்படி இருக்க கூட நாம 1.5 வருஷத்துக்கு முதல்ல இசிஜில நோமல் போட்டு நாம இருக்கல. ஆகவே தயவு செய்து நீங்க சொன்னாத எடுத்து பார்க்கணும். சில டைம்கள் என்னன்னா சில ஆக்கள் அது சார் நாளைக்கு எடுத்து பார்ப்போம், இல்லை கொஞ்சம் குறையாட்டி குளிசைட்டாங்க குறையாட்டி இசிஜி எடுத்து பார்ப்போம் சொல்லி போட்டு பூட்ட போறேன். மரா மகத்தான வீட்டுல கதைப்பா என்னன்னு சொல்லி 20 சனுஸ்தோக்டா மருந்து எடுத்துக்க அந்த மகத்தான வீட்டுல கதைப்பாங்க. சரியானே? அப்ப மகத்தான நாள் ஒண்ணுமே சொல்ற இல்லையே, டாக்டர் வந்து இசிஜி எடுக்க சொன்ன நான் தான் புறவு எடுத்து பாருன்னு போட்டு வந்துட்டேன்னு சொல்லி அவர் சொல்லுவாரா? சொல்லியா? அப்ப
நம்மளுக்கு வார நோயாளியும் இவராம விட்டும் இவர்கிட்ட போய் தலைவர் தானே ஆண்டு சரியானே. அப்ப என்ன சொல்றேன்னு சொல்லி சொன்னா டாக்டர் மாதிரி இசிஜி எடுத்து பார்க்கணும், எடுத்து பாருங்க. ஹாஸ்பிட்டல் 300 தாண்டிக்கு இன்னப்படி தாண்டி 24 மணி நேரம் இசிஜி எடுப்பாங்க. நெஞ்சு நோண்டு வந்தா நீங்க செல்லாட்டியும் இசிஜி கட்டில வளர்த்தாட்டி இசிஜி எடுப்பாரு சரியானே. 1க்கு 4 இசிஜி மெஷின் இருக்கு. ஒன்று பரதானே வாட்டில் இருக்கு, அந்த வாட்டில் இருக்கு, ஓபிடியில் ஒன்று 4 இசிஜி மெஷின் இருக்கு. அப்ப கட்டாயம் இசிஜி எடுத்து போட்டு மருந்து எடுப்போம் சரியானே. அதை செய்யுங்க. அந்த பேஷண்ட் அதை எடுத்து பார்த்தோம்னா இதுல மாற்றம் இருக்கு, எல்லாத்திலையும் மாற்றம், 2-3 இல்ல எல்லா இடத்துலயும் மாற்றம். ஒரு அவங்களுக்கு கடிதத்தை கொடுத்து ஏமிச்சுக்கான 1 மாசம் இருந்துட்டாரு. உடனே வந்தோன்னா நாங்க கடிதம் எல்லாம் கொடுவோம். உடனே ஆம்புலன்ஸ்ல ஏற்றி ஆம்புலன்ஸ்ல ஒக்சிஜன் எல்லாம் போட்டு அனுப்பணும். திடீர்னு வந்தது இது 1 மாதமா இருந்தது தானே. அப்ப சின்ன ஒரு பிளாக் தானே அது. அப்ப அதுக்குரிய சிகிச்சைகளை நாம செய்தோம்னு சொல்லி சொன்னா புறமாகும். அப்ப அவங்களுக்கு அனுப்பிட்டேன். அப்ப நீங்க இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும். நாம கவலையின மறிக்கப்படா சரியானே. கடும் நெஞ்சு வருத்தம்னா நீங்க கட்டாயம் பெறுவீங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஏலா இருக்க. இந்த அப்படியான வருத்தங்கள் தான் ஆக்கள் வந்து வச்சிட்டு இருந்து அப்படியே உரமாகி பொடி வீக் ஆகி ஹார்ட் எல்லாம் நல்லா வீக் ஆனதுக்கு புறவா இருக்கு. ஆகவே இப்படியானதுகள் இருந்து எங்களை பாதுகாக்கிறதுக்கு நாங்க டாக்டர் சொல்ற அட்வைஸை வந்து சரியா நீங்க பின்பற்றி செக் பண்ண செலுச்சுன்னா நாம நம்மட முயற்சி ஒன்று கட்டாயம் செய்யத்தானே வேணும். அல்லட நாட்டம் ஒன்றிருக்கு, நம்மட முயற்சியை செய்யணும். நம்மளுக்கு அறிவை தந்திருக்கு, என்ன அறிவை தந்திருக்கு, வழிகாட்டல் இருக்கு. அதை பின்பற்றியும் போனா அது நம்மட என்ன டைம். அதுவரை நமக்கு தெரியாது, டைம் தெரியாதானே. என்ன ஐசியூல இருந்து தப்பலாமா அல்லது அதுக்கடையில மகத்தாகலாமா ஒன்றும் தெரியாது நமக்கு. அப்ப நாம நம்மட முயற்சியை செய்யணும். அதுக்குரிய டைமுக்கு அதுகள் நடக்கும். அவை நாம் முயற்சி செய்யாமக்கு மடத்தனமா இருந்துடப்படாது எல்லாரும். அவை இப்படியான விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த நான் முக்கியமா தான் கிளினிக் மருந்துகள் கட்டாயம் மருந்து எடுக்க போக எடுத்து போங்க. கொப்பியை சரியானே கொப்பி மெயின்டைன் பண்ணுங்க. சில ஆட்கள் வந்து கொப்பியெல்லாம் மெயின்டைன் பண்றதில்ல. எத்தனை பேர் இருக்காங்க, நம்ம எவ்வளவு பேர் தானே ஊர்ல இருக்க இல்லையே, எத்தனை பேர் சும்மா கொப்பியும் இல்லை ஒன்றும் இல்லை, துண்டு எடுத்து போற, ஃபார்மசியில குடிச்சு எடுத்து குடிக்கிற, கிடைக்க போடுற, அறிகுறி வந்தா போடுற, இப்படி எல்லாமே இருக்கு. இவங்களுக்கு வைத்தியம் செய்ய போனா பயம், எங்க கை வைக்கிறேன்னு பயம், எங்கெங்க ரிப்பேர் இருக்குன்னு தெரியா. ஒன்றை கலட்டக்குள்ள ஒன்று அங்க அதுல ரிப்பேர், இது உடையும். ஏன்னா சர்வீஸ் ரெக்கார்டு இல்லையே சரியா. அப்ப கடிமா. அப்ப அவங்களுக்கு ஃபுல்லா செக் பண்ணி தான் வைத்தியமே செய்யலாம். அப்ப அதெல்லாம் வந்து நேரம் எடுக்கும் ஹாஸ்பிட்டல்ல. ஆகவே இந்த ஆலோசனைகளை நீங்க கேட்டு நடக்கணும்னு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.